ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்புமிளகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஹெல்தியான பட்டாணி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, பாதி நட்சத்திர சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலையை நல்லா பிச்சு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 2 பச்சை மிளகா, 3 பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கையளவு புதினா இலை, ஒரு கையளவு கொத்தமல்லி இலை, 3 தக்காளி, ஊற வச்சிருந்த பட்டாணி, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்து அரிசிக்கு தேவையான தண்ணி, சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். நான் சொன்ன அளவுகள் எல்லாமே ஒரு 4 பேர்த்துக்கு உண்டான அளவு. உங்கள் வீட்டில் அதிக ஆட்கள் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. விசில் போனதுக்கு அப்புறமா கலந்து விட்டு பரிமாறினா சூப்பரான பட்டாணி பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோல மீட் பண்றேன். until then bye.